ப்ரைஸ் த லார்ட். ஹாவ் ஏ நைஸ் டே. ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்குற வாக்குத வார்த்தையானது சங்கீதங்கள் 84வது திருப்பாடல் அதில் உள்ள 11ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமாய் இருக்கிறார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அதாவது நன்மையை அவர் வழங்காத இருக்கவே மாட்டார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நாம் விரும்புவது என்ன காரியம் தெரியுமா? நம்ம வாழ்வில் அந்த நிறைவான நன்மை என்பது வேணும் என்பதுதான் அநேகர் விரும்புவது ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? தீமை என்பது யாரும் விரும்புவது இல்லை. பாருங்க, இப்படி நாம் விரும்புகிற இந்த நன்மையை அருளுகிறவர் அது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லையா? அப்போ பாருங்க, இது யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட நன்மையை பரிபூர்ணமாய் ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, அவருடைய கட்டளை கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு, பரிசுத்தமான ஜீவிதத்தில் நடந்து வருகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நன்மைகளை வழங்குகிறார். வேதத்தில் யோசேபேத் என்கிற யூதாவின் ராஜா அவனை குறித்து பார்க்கப்படும் போது அவன் கர்த்தரை உத்தமமாய் தேடின ஒரு ராஜாவாக இருந்தான். அவன் உத்தமமாய் ஆண்டவரை தேடி நிமித்தமாக தான் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து போராடின அநேக ராஜாக்கள் வந்த போதிலும் கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். அவருடைய உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை தேடி நிமித்தமாக தான் ஆண்டவர் அவனுக்கு துணையாக இருந்தார் இல்லையா? அந்த வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 2 நாளாக புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் திடன் கொள்ளுங்கள், காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் இல்லையா? அப்படி யோசேபேத்துக்கும் ஆண்டவர் துணையாக இருந்தார். ஆண்டவர் அந்த உத்தமத்தில் அவன் இருந்தபடினால எல்லா விதமான தீங்குக்கும் ஆண்டவர் கர்த்தவனை விலக்கி காத்துக்கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு நீயும் நானும் ஆண்டவரை போல பரிசுத்தமாகவும் உண்மையாகவும் உத்தமத்தோடு கூட நாம் நடந்து கொள்ளும்போது உண்மையாகவே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நன்மைகளை அது நமக்கு பரிபூர்ணமாக விளங்க செய்ய வல்லவராக இருக்கிறார். கூட என்ன பண்ணுறார்? அவர் நமக்கு சூரியனாகவும் கேடகமாக இருப்பது மாத்திரமல்ல, அந்த நிறைவான கிருபையும் மகிமையும் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு அவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படினால உத்தமத்தோடு நினைப்போம். ஆண்டவர் கொடுக்குற அந்த அளவில்லாத ஆசீர்வாதங்களை நாம் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வோம். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் உங்களையும் உங்கள் குடும்பத்திலையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.